மேம்பட்ட கல்விச் சூழலை ஏற்படுத்துவதற்காக கற்பித்தலை மேம்படுத்த சேலத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் கதை சொல்வதை கற்று வருகின்றனர். இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று வணங்கத்தக்கவர்களை வரிசைப்படுத்துகிறது தமிழ் சமூகம். பெற்றோருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெற்றோராக இருக்கும் ஆசிரியர்களுக்கு தெய்வத்துக்கு முந்தைய வணங்குதலை சொல்லியே நாம் வளர்க்கப்படுகிறோம். குழந்தை வளர்ப்பில் பெற்றோருக்கு இருக்கும் பொறுப்பும் சவாலும் சற்றும் குறையாமல் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. கூட்டு குடும்பமாக இருந்த நிலை பொருளாதார அழுத்தத்தால் தனி குடும்பமாக மாறிவிட்ட நிலையில் குழந்தைகளுடன் அதிகபட்ச நேரத்தை செலவிடும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள்தான் அந்த குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். நிலாவை காட்டி சோறுட்டுவதில் தொடங்கிய நம்முடைய பாரம்பரியம் இன்றைக்கு குழந்தைகள் கையில் செல்போனை திணித்துவிட்டது. இதனை மாற்றி ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்கும் மேம்பட்ட கல்விச் சூழலை ஏற்படுத்துவதற்கான கற்பித்தலை நோக்கி ஆசிரியர் சமூகம் மாறி வருகிறது. பாடங்களை படித்து காட்டும் ஆசிரியர்களை விட கதை சொல்லிகளாக கற்பிக்கும் ஆசிரியர்களையே மாணவர்கள் அதிகம் விரும்புவதாக கூறுகிறார் கதை சொல்லி பயிற்றுனர் திருமதி லதா. ஸ்டோரி சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏற்படுது. அவங்க நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நம்மளோட பேசுவாங்க. அவங்கள சொல்ல நினைக்கிற விஷயங்களை கேள்விகளை ஈஸியாக நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு எமோஷனல் பாண்டிங்கும் ஹார்ட்டோட ஹார்ட் கனெக்ட் பண்ணுற விஷயமா தான் இந்த ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால் எல்லா டீச்சர்ஸும் ஒரு சிறந்த கதை சொல்லிகளாக இருக்கும் போது அந்த கிளாஸ் ரூமே அவ்வளோ ஃபன்னாக ஜாய்ஃபுல்லாக ஒரு ஃபீல் அட் ஹோம், வீட்டில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலை கண்டிப்பாக இது கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தகவலாக கேட்பதை விட கதையாக கேட்பதை ஆழ்மனம் எப்போதும் மறப்பதில்லை. இதனை மையப்படுத்தி சேலத்தில் நடைபெற்ற கதை சொல்லல் பயிற்சி முகாமில் ஆசிரியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வீட்டிலிருந்து முதல் முறையாக பள்ளிக்கூட வகுப்பறைக்கு செல்லும் குழந்தைகளின் மனநிலையை கதை சொல்லல் மகிழ்ச்சியானதாக மாற்றும் என ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். குழந்தைங்க நல்ல விஷயம் சொல்லித்தரோன்னா அந்த கதை நம்ம சொல்லும்போது அதுக்கான ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு அவங்க லைஃப் கரியர் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அவங்க மூலமாக அந்த நியூஸ் சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க அதை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதை நம்ம ஒரு ஸ்டோரி மூலியமாக சொல்கிறதுனால அவங்க ஈஸியாக நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே நம்ம ஸ்டோரியாக மேக் பண்ணி சொன்னால் தே லேர்ன் ஈஸிலி குட் திங்ஸ். அவங்க நல்ல விஷயங்களை சீக்கிரமாகவும் கற்றுக்குவாங்க. வார்த்தையில் நம்ம சொல்லும் போது அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. நம்ம அந்த ஒரு ப்ராப்பாவோ இல்லை ஸ்டோரியாவோ நம்ம சொல்லும் போது அவங்க நம்மளை ஓகே இது நல்லது, இதை நம்ம பண்ணணும், இதை தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்களாவே புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சு நாங்கள் பண்ண போகிறோம் ஸ்டோரினால். எந்த ஒரு உளவியல் சிக்கலையும் தீர்க்க கதை சொல்லி தூங்க வைக்க எல்லா நேரங்களிலும் பாட்டிகள் உடன் இருப்பதில்லை. பணி நெருக்கடியால் பெற்றோராலும் அதை செய்ய முடியாத நிலையில் ஆசிரியர்களின் கதை சொல்லி கற்பிக்கும் முயற்சி நல்ல மாற்றத்தை உருவாக்கும் என நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.